ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் லாஸ் ரெசிபீஸில் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் எங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரே பொருளை ரிப்பீட்டடாக சாப்பிட்றப்போ நமக்கு வந்து அது ஒரு நாள் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படியே நம்ம வந்து கண்ட இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு ஒரு மாதிரி அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு தீனி போடுற மாதிரி உள்ள ரெசிபீஸ்லாம் நம்ம அனுப்புனோம்னா சீக்கிரமாக வெயிட்டும் குறையும். அதே சமயம் நம்ம வந்து ஏதோ ரொம்ப பெரிய ஒரு தியாகம் பண்ண ஒரு ஃபீலும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ், ஆனால் சீக்கிரமாக எஃபெக்டிவாக வெயிட் லாஸ் ஆகக்கூடிய ரெசிபீஸ் தான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் மெனுவில் நான் எடுத்துக்கிற ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிகிரெயின் ஆட்டாவோட ஃபுல்கா, அதுக்கப்புறம் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் மஷ்ரூம், குடமிளகா போட்ட ஒரு சப்ஜி. இதுதான் வந்து இன்றைக்கி நான் வந்து மெனு எடுத்திருக்கேன். இதோட வந்து நம்ம வந்து ஆனியன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம், ரா வெஜிடபிள்ஸ் வேறு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மெனு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மெனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிகிரெயின் ஆட்டாவில் செஞ்ச ஃபுல்கா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்கா வந்து எண்ணெயே இல்லாமல் இந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேரெக்டாக வந்து ஃப்ளேமில் காட்டி நம்ம எடுக்கிறது தான் ஃபுல்கா. இந்த வீடியோவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல்கா எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் டைமில் இந்த இது ரொம்ப கண்டிப்பாக ஃபுல்கா தான் சாப்பிட்ணும். அடுத்து மஷ்ரூம் கிரேவி வந்து மஷ்ரூம், ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாவில் வந்து பாதி போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து டக்குன்னு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். ஸோ வந்து கடாயில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து செக்கில் அரைச்ச கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் டைமில். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம், போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து வெயிட் லாஸ் டைமில் ரொம்ப நல்லது. இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இஞ்சி ரொம்ப நல்லது. பூண்டு வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், மஷ்ரூம், அதுக்கப்புறம் குடமிளகா, இது மூணையும் சேர்த்து அப்படியே ஒன்றாவே போட்டுடலாம். மஷ்ரூம் வெயிட் லாஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. வீக்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட மஷ்ரூம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். மஷ்ரூமில் வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது, கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இல்லாமல் கட் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் சாப்பிடணும். அது இல்லாமல் விட்டமின் பி விட்டமின் இருக்குது, செலினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் ரிச்சானது. அதனால் மஷ்ரூம் வந்து நிறைய சாப்பிட்லாம். கேலரிஸ் கம்மியாக இருக்கிறத வந்து நிறைய குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்றப்போ நமக்கு வந்து வயிறும் நல்லா ஃபில் ஆயிரும், அதே சமயம் வெயிட்டும் வந்து கெயின் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம லோ கேலரிஸ் ஃபுட்டாகவே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் வெயிட் லாஸ் டைமில். ஸோ இன்றைக்கி வந்து மஷ்ரூம், குடமிளகா இது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஒரு சிலருக்கு மஷ்ரூமோட டேஸ்ட் பிடிக்கல, வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குடமிளகாவும் சேர்றப்போ அதில் இன்னும் அந்த மஷ்ரூமோட ஸ்மெல் வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். வெங்காயம், குடமிளகா, அதுக்கப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து போட்டுக்கலாம். சோயா சாஸும் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டாவது டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லா அந்த மஷ்ரூமோட டேஸ்ட்டு இந்த சோயா சாஸ் இதெல்லாம் சேர்க்குறப்போ ஒரு சைனீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வேறு எதுவுமே நம்ம வந்து ஸ்பைசிக்கு வந்து சேர்க்க போகிறதில்ல. கடைசியாக பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனாக கட் பண்ண அந்த கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் வந்து நமக்கு டைஜஷனுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டோம்னாலே போதும். ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கும்பர் வந்து ஒவ்வொரு வெயிட் லாஸ் ரெசிபி மெனுலேயும் வந்து குக்கும்பர் கண்டிப்பாக எடுத்துக்கணும், வெள்ளரிக்காய். ஏன்னா அதில் வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு ஆகும். நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகிறப்போ முகம்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த எல்லா மெனுலேயுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு மார்னிங்கும் லன்ச்சு நைட்டு எல்லா டைமுமே வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது.
பிளட் சுகரையும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு நல்லா டெட்டாக்ஸ் பண்ணும். அதனால் வந்து குக்கும்பர் வந்து டெய்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் மீல்லையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பல்லுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கிற அந்த வெள்ளரிக்காய் வந்து நிறைய எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது, பாதி பிளேட்டு வெள்ளரிக்காய் தான் இருக்குது. அதில் 2 ஃபுல்காய் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மஷ்ரூமோட கிரேவி, இதுதான் வந்து ஒரு லன்ச் இன்றைக்கி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டின்னராக கூட சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷம் தான். காலையிலே நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு கட் பண்ணி எல்லாமே ஒன்றா போட்டு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, வந்தோன்னே ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா கடகடன்னு வதக்கிட்டு அப்படியே இந்த ஃபுல்காவுக்கும் வந்து மாவு எப்படி பிசைஞ்சு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத டிப்ஸையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 5 நிமிஷம் தாங்க இந்த சப்ஜி ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக வீட்டிலேயே வந்து நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டின்னர் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அதே சமயம் வெயிட்டையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து திருப்பி நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நானும் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாம் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்ன்னு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய சேனலில் அந்த மாதிரி ரெசிபீஸை பார்த்து போடுறப்போ அது கன்சிஸ்டன்சியாக வந்து அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுதா அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வந்து வெயிட் லாஸை வந்து ஆரம்பித்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 0.5 குறைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாலே ஒரு ஓவரால் கொஞ்சம் டைம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரே வாரத்தில் 10 கிலோ குறைக்கிறேன், தண்ணி மட்டுமே குடித்து வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஸோ அதனால் சிம்பிள் ரெசிபி, டேஸ்டி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் லாங் இந்த ரெசிபீஸை நம்ம அப்படியே இன்க்ளூட் பண்ணிட்டே வர்றப்போ கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.